இப்போ நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் எடுக்கலாம் गाइस. அதனால மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாங்காவை நல்லா ஒரு துணி வச்சு காட்டன் துணி வச்சு நம்ம நல்லா இதை தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா தொடச்சி வச்சிட்டோம் गाइस. நம்ம இப்போ மசாலா ஐட்டம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கட் பண்ணி இப்போ போட சொல்லு. 2 ஸ்பூன் கடுகு நம்ம எடுத்துக்கணும். அதே ஸ்பூனில் நம்ம 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். நம்ம 2 இருந்தால் போதும் ஒரு மாங்காய்க்கு. நீங்கள் நிறைய செய்யுதுன்னா ஒரு 4 இல்லை 5 போட்டுக்கலாம். சால்ட் வந்து நம்ம அதே அளவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம அப்புறமா எண்ணெய் எடுத்துக்கலாம் गाइस. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சமையல் எண்ணெயில் கூட செய்யலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி गाइस. இப்போ நம்ம எண்ணெய், அப்புறம் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, சால்ட், உப்பு, மாங்காய். நம்ம இதை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம் गाइस. இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சிச்சு गाइस. இப்போ நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். வறுத்து நல்லா எடுக்கணும். இப்போ 2 மிளகாவும் வறுத்துச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் நம்ம கடுகு எடுத்துக்கலாங்க. கடுகு நல்லா வறுக்கணும். அதில் நம்ம செதுக்கிறதுனால மூடி போட்டு மூடிக்கலாம். கடுகு நல்லா வறுத்துட்டோம் गाइस. இப்போ நம்ம இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த கடுகு நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா வறுக்கணும். ரொம்பவும் வறுக்கக்கூடாது, லைட்டாகவும் வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வறுக்கணும். நெக்ஸ்ட்டு தனியா எடுத்து வறுத்துக்கலாம்.